டேய், பெத்ததாய் செத்து போனதுக்கே வருத்தப்படல, இன்னைக்கு சொத்து போனதுக்காக வருத்தப்படுறீங்களே. நீங்க தான் என் பிள்ளைங்கிறத நிரூபிச்சிட்டீங்க. இப்போ நான் உங்க அப்பனுங்கிறத நிரூபிக்கணும்ல. அதுக்காக அந்த சிவராம மேல சீட்டிங் கேஸ் போட்டு கோர்ட் வரைக்கும் இழுக்க போறேன். அதுக்காக ஒரு வின்னிங் வைக்கல புக் பண்ணிருக்கேன். ரன்னிங் இருக்காரு. டேய், சாதாரண வக்கீல் இல்லடா, கிரிமினல் வக்கீலு. இந்த ஆள் இந்த ஏரியாவிலே பார்த்தது இல்லையா? வக்கீல, உனக்கு எந்த ஊரு? பிறந்தது திருப்பாச்சி, வளர்ந்தது சிவகாசி, வாழ்ந்தது திருப்பதி, வந்திருக்கிறது தருமபுரி. இன்னும் பல ஊருக்கு போக இருக்கு. சீக்கிரம் பிரச்சனை சொல்லுங்க. அட கொக்கா மக்கா, இதெல்லாம் ஒரு கேஸா? சும்மா பஞ்சு மாதிரி ஊதி தள்ளிட மாட்டேன். ஏற்கனவே ஒருத்தன் பஞ்ச ஊதி தான் பஞ்சராயி இங்க வந்து கிடக்குறோம். நீங்களே எதுக்கு அதையே ஊதுறீங்க? பிரச்சனையை தீர்த்து வைங்க. கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? இந்த பாருங்க, ஒரு நிலத்துக்கு 2 பத்திரம் இருந்தா அது செல்லாது. அது தெரிஞ்சுதா பின்னாடி பின்னாடி போயிருக்கோம். முதல்ல அவன் மேல கேச போடுங்க. போடுவாருங்க. ஒரு நிலத்துக்கு ஒரே பத்திரம் இருந்தா அது செல்லும். அது தெரியுமா உங்களுக்கு? அதான் உலகத்துக்கே தெரியுமே. முதல்ல பிரச்சனை தெரியா? தீர்த்து வைக்கிறேன். 2 பத்திரம் இருக்குல்ல, அதுல ஒன்ன கொளுத்தி போட்டுங்க. அதுக்கப்புறம் ஒரே நிலம் ஒரே பத்திரம், அப்ப சொல்லுங்கள. வக்கீலையா, நீங்க பெரிய கிரிமினல். கிரிமினலா? அந்த வக்கீல் தான் நீங்க? ஆமாமா ஆமாமா. யார் பத்திரத்தை கொளுத்த சொல்ற? நான் என் பத்திரத்தை கொளுத்த மாட்டேன். என்ன இழுச்ச வேணாம். நானும் என் பத்திரத்தை நல்ல வக்கீல கூட வந்துருக்க உன்னெல்லாம். ஒக்கா மக்கா, ஏன் சண்டை போடுறீங்க? உங்க 2 பேர் பேரையும் சீட்டு குளிக்க போறேன். அதுல யார் பேர் வருதோ அவங்க பத்திரத்தை கொளுத்தி போட்டுங்க. அதுக்கப்புறம் சொத்து ஒரே ஆளுக்கு வந்துடும். அதை 2ஆ பிரிச்சுக்குங்க. அப்ப நீங்களே எழுதி குளிக்க போடுங்க. வக்கீலு, அவன் பேர் தானே? யோ, அவன் பேர் தானே? அட என்ன 2 பேரும் இல்லைங்கிற? யோ யோ யோ, யார் வரையா வந்திருக்க? என் பேரு. ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போன வண்டி எடுறா. என்னையா திடீர்னு? ஏன் புத்திக்கு தோணாதது எவன் புத்திக்கோ தோணி இருக்கு. அந்த செலந்தியும் பெருச்சாலியும் 2 பத்திரத்துல ஒரு பத்திரத்தை கொளுத்திட்டு ஒரே பத்திரத்தோட அங்க வந்துகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பத்திர பதிவு. கிளம்புங்கடா. புருஷங்கார விட்டு போன சொத்தை பிள்ளைய விட்டு புடுங்கலான்னு வந்திருக்கியா? உன்ன மாதிரி சொத்துக்காக நாயா பேயா அலையிற குடும்பம் இல்ல எங்க குடும்பம். ஏடா, 2 சிங்க கலப்பத்தை கழட்டி சிங்கத்தை கேவலமா பேசுறா. பார்த்துட்டு என்னடி இது? வேலைக்காரன் கூட போட்டோ எடுத்திருக்க? வேலைக்காரனா? அவன் நான் பெத்த புள்ள. அப்ப இந்த சொட்டதலையா? இவன் எங்க வீட்டு வேலைக்காரன் சண்முகம். வேலைக்காரனா? அப்ப இதுவும் உவாவா? சை, அப்பவே சொன்னேன், புலி வருதுன்னு பார்த்தா பூனை வருதுன்னு. கேட்டாதானே? நாங்க மட்டும் சொல்லியா? நாங்களும் சொன்னோம், பாம்பு வருதேன்னு பார்த்தா ஓனா வருதேன்னு. எல்லாம் இந்த மண்டையில ஏறினா தானே. வெறும் கைத்தடி மட்டும் வலுவா இருந்தா பத்தாது, கையும் வலுவா இருக்கணும். ஐயோ, ஆவுனா கை நீட்டுவீங்களா? ஒரு வேலைக்காக கையெழுத்தா ஒரு வேலைக்காரன் போடுறதுக்கு அவ்வளவு பில்டப் பண்ணானே. அப்புறம் எங்க போச்சு உங்க வீரம்? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நீங்களும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஹலோ ஹலோ, நான் எம்எல்ஏ கொண்டமுக்கம் பேசுறேன். ஹலோ. டேய், நான் இங்க ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஹலோ. என்னடா ஹலோ ஹலோ ஹலோ? அரை மணி நேரமா இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஹலோ. ஹலோவா? டேய், நான் தான்டா. ஹலோ ஹலோன்னா என்ன? ஹலோ ஹலோ ஹலோ. ஏய், குடுறா. என்னடா போன் பேசுறேன்? நான் பேசுறேன். ஹலோ, நான் பெருச்சாளி கருப்பு பேசுறேன். டேய், என்னடா பெருச்சாளி பாஞ்சாலி? நான் எம்எல்ஏ பேசுறேன். ஹலோ. என்னடா நொல்லோ? ஹலோ. எங்கடா இருக்கீங்க? எப்பதான் வருவீங்க? ஹலோ. ஹலோ. என்னடா போன் பேசுறேன்? எவனா? ஹலோ. டேய், செருப்பு பிஞ்சு போகும்.
செம எகிரு போல் இருக்கு. டேய் எம்எல்ஏ பேசுறடா. ஹலோ, என்னடா ட்ரெண்ட மாத்துறீங்க? மூக்க கொண்ட மூக்க பேசுறேன். ஹலோ, டேய் இனிமே ஹலோ நீங்க கொலை விழுந்துரும். ஹலோ. டேய் என்னடா அப்பனும் புள்ளியும் மாறி மாறி விளையாடுறீங்களா? நேர்ல வந்தேன்னு வெச்சுக்க வெட்டி கூறு போட்டுருவேன். ஏடா இந்த நெட்வொர்க் கிடைக்கல போல் இருக்கு. ஆமா எங்களுக்கும் கிடைக்கல. அதுக்கு இல்லடா, இந்த நேரம் பார்த்து நம்ம மேலேயே ஃபோன் பண்ணி அவருக்கு நெட்வொர்க் கிடைக்கலன்னா நம்மள தப்பா நினைப்பாருல. தப்பாவே நினைக்க மாட்டாரு, அவர் ரொம்ப நல்லவரு. ஹலோ, என்னடா நோலோ? என்னடா விளையாடுறீங்களா? அப்பனும் புள்ளியும் இருக்க மாட்டீங்க. குடும்பத்தோட அடிச்சிடுவேன். இன்னும் 10 நிமிஷத்துல இங்க வந்தாகணும். இல்லனா தொலைச்சிரும் தொலைச்சி. டேய், உன் மகனை வச்சிருக்காண்டி சும்மா ஆப்பு. நான் அவனுக்கு வைக்கிற அம்மாங்கிற ஆப்பு. டேய், வண்டியில் ஏத்துக்கடா. ஆடி அடி ஆள் மாறாட்டம் பண்றீங்க. நாளைக்கு இந்த ஊருக்கு போலீஸ் வரும். ஊர் ஜனங்கிட்ட சிவராமன் யாருன்னு கேட்கும். அவனுக்கு சொட்டு தலைன்னு காட்டுவாங்க. நாங்க போட்டோவை காட்டுவோம்ல. சீட்டிங் கேஸ் போட்டு சிவராமன் உள்ள தள்ளுறோம். டேய், வாயை கட்டுறா கட்டுறா. டேய், கையையும் கட்டுறா. போடா, கதவை சாத்தி பூட்ட போடுங்கடா. யோ இன்ஸ்பெக்டர் சார். இவன் ஊர்ல ஆள் மாறாட்டம் நடந்திருக்கு. அதுக்கு அந்த ஊர் மக்களையே சாட்சியா வச்சு அதுக்கு ஆதாரத்தை ரெடி பண்ணி அந்த சிவராம தூக்கி சீட்டிங் கேஸ்ல உள்ள போடு. Okay, sir. 10 வருஷத்துக்கு வெளியே வராம நான் பாத்துக்கிறேன். டேய் சைரன் ஆன் பண்றா. ஆமா, மையப்பையா மகன் சிவராம ஊருக்கு வந்திருக்கிறாராம. அவர் வந்து எத்தனை நாள் ஆச்சு இப்ப போய் கேக்குறீங்க? அதான் தம்பி, இன்னும் நாங்க அவரை பார்க்கல, அதான் பார்க்க வந்திருக்கோம். அப்ப போய் பார்க்க வேண்டியதானே? அது இல்லைங்க, ஊரோட போய் போலீஸ் அவரை பார்த்தா தான் அவருக்கு மரியாதை. எல்லாரும் சேர்ந்து வாங்க. வந்துட்டா போச்சு, வாங்கப்பா போலாம். பார்த்தா ஐயாவை கூப்பிடுங்க. இவ்வளவுதானே? கூப்பிட்டா போச்சு. சிவராமையா, சிவராமையா. மாட்டினாண்டா. யோ, வீடியோல கரெக்டா கவர் பண்ணு. அதான் ஆள் மாறாட்டத்துக்கு சரியான ஆதாரம். இப்பவே சீட்டிங் கேஸ்ல அவனை உள்ள தூக்கி போட்டுடலாம். ஊரே மாத்தி சொன்னாலும் செல்லாது. ஓகே சார். யோ ஸ்டில் சார். உஷார். சரிங்க சார். சிவராமையா, சிவராமையா. பார்த்தா சிவராமையா யாருன்னு தொட்டு காட்டுங்க. இந்த ராசாவை தொட்டு காட்டுறதுக்கு எங்க தென்னா? என்ன குஞ்சரம்மா, ஏதாவது பிரச்சனையா? நான் தீர்ப்பு சொல்லணுமா? டேய் ஒதுங்குடா. ஒதுங்கு டாவா? ஆமாடா, வேலைக்கார பையன். யார பார்த்து வேலைக்காரங்கிற? போடா டோப்பா தலையா. அப்பனே விடுவ. இதோ நிக்குதே சிங்கம். இதுதான் எங்க சிவராம ஐயா. ஏ போலீஸ் ஐயாவை யாருன்னு கேக்குறீங்க? இன்னைக்கு அவர் முன்னால நிக்கிறீங்க, நாளைக்கு அவர் பின்னால நிக்கணும். கைகளை பிடிங்க. யோ, இவர் கூட்டாளி இல்லாம தனி ஆளா நிக்கிறாருன்னு பாக்குறீங்களா? இவர் கூட்டாளி யாருன்னு பாக்குறீங்களா? யோ வாங்கயா. யோ, இவரோட கூட்டாளி, பாட்டாளி, பங்காளி, தொழிலாளி, உழைப்பாளி, விவசாயி எல்லாமே நாங்கதாயா. இவரை தாக்கி பாக்குறவங்க சொச்சம் பேரு தான், ஆனா தூக்கி வைக்கிறவங்க லட்சம் பேரு. சொல்லுங்க.